பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சீயோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இன்றைய தினத்திலும் வெளிப்படுத்தின விசேஷம் அதிகாரங்கள் 4 முதல் 6 அதிகாரங்களில் வசனங்களை தியானிக்க சர்வ வல்லமை தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. 4வது அதிகாரத்திலே யோவான் பரலோகத்தில் இருக்கிறதான ஒரு சிங்காசனத்தை தரிசனத்திலே பார்க்கிறார். அந்த சிங்காசனத்தை சூழ 24 சிங்காசனங்கள் இருந்தன. 24 மூப்பர்கள் வெண்வஸ்திரம் தரித்து தங்கள் சிரசுகளில் பொன்முடி சூடி அந்த சிங்காசனங்களின் மேல் உட்கார்ந்திருக்க கண்டேன். அந்த சிங்காசனத்திலிருந்து மின்னல்களும் இடி முழக்கங்களும் சத்தங்களும் புறப்பட்டன என்று சொல்லி அங்கே தேவனுடைய 7 ஆவிகளாகிய 7 அக்கினி தீபங்கள் சிங்காசனத்துக்கு முன்பாக எரிந்து கொண்டிருந்தன. கர்த்தர் பரிசுத்தத்துக்கு மகிமை உண்டாவதாக. உன்னதரான தேவனாய் கர்த்தர் ஒரு சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற பரிசுத்தர். நாமும் கூட அந்த சிங்காசனத்துக்கு முன்பதாக வருகிற ஒரு ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். நாம் துதிக்கும் பொழுது துதியே சிங்காசனமாக அமைத்து துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவர். கர்த்தர் பரிசுத்தத்துக்கு மகிமை உண்டாவதாக. இங்கே 4 ஜீவன்கள் பரிசுத்தர் 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 இரவும் பகலும் ஓயாமல் சொல்லி கொண்டிருந்தன. கர்த்தர் பரிசுத்தத்துக்கு மகிமை. 24 மூப்பர்கள் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறதுக்கு முன்பதாக வணக்கமாய் விழுந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டு தங்கள் கிரீடங்களை சிங்காசனத்துக்கு முன்பதாக வைத்து, கர்த்தாவே தேவரீர் மகிமையும் கனத்தையும் வல்லமையும் பெற்றுக்கொள்வதற்கு பாத்திரராய் இருக்கிறீர். நீரே சகலத்தையும் சிருஷ்டித்தீர். உங்களுடைய சித்தத்தினாலே அவைகள் உண்டாயிருக்கிறவர்கள் சிருஷ்டிக்கப்பட்டவர்களுமாய் இருக்கிறது என்றார்கள். கர்த்தர் பரிசுத்தத்துக்கு மகிமை. சிங்காசனத்துக்கு முன்பதாக தேவனை தொழுது கொள்வதான ஒரு அனுபவம். கர்த்தர் பரிசுத்தத்துக்கு மகிமை. வானமே எனது சிங்காசனம், பூமி எனது பாதப்படி என்று சொல்லியிருக்கிறார். ஆம், சிங்காசனத்தில் வீற்றிருக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை இன்றைக்கும் நாம் சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக அழைக்கப்படுகிறோம். 5வது அதிகாரத்திலே சிங்காசனத்தில் வீற்றிருக்கக்கூடிய கையிலே ஒரு புத்தகத்தை யோவான் பார்க்கிறார். புத்தகத்தை திறக்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரவன் யார் என்று மிகுந்த சத்தமிட்டு ஒரு குரல் கேட்கிறது. தூதனுடைய குரல். அங்கே யார் என்று சொன்னால், இதோ யோவான் அழுத பொழுது மூப்பர்கள் ஒருவர், எண்ணி அழ வேண்டாம், யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேறுமானவர் புஸ்தகத்தை திறக்கவும் அதன் 7 முத்திரைகளையும் உடைக்கவும் ஜெயம் கொண்டிருக்கிறார். ஆம், அவர்தான் இயேசு கிறிஸ்துவானவர். கர்த்தர் பரிசுத்தத்துக்கு மகிமை உண்டாவது. அவரே சகல அதிகாரம் உடையவர். ஆம், அவரது பிரசன்னம் நம்மோடு இருக்கிறது. உலகம் முடிவு பரிந்தும் சகல நாட்களிலும் உங்களோடு இருக்கிறேன் என்று சொன்னவர் நம்மோடு இருந்து சகல காரியங்களையும் ஜெயமாய் நடத்துவார். ஆம், தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரமாய் இருக்கிறீர். ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரர்கள் ஜனங்களிலும் ஜாதிகளிலிருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டு கொண்டீர் என்று சொல்லி ஒரு புது பாட்டு அங்கே கேட்கப்படுகிறது. கர்த்தர் பரிசுத்தத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆம், நாமும் கூட அந்த புது பாட்டி பாடல்கள் மத்தியிலே இருக்குவதற்கு கர்த்தர் கிருபை செய்வாராக. 6வது அதிகாரத்தில் முத்திரைகள் உடைக்கப்படுகிறதை பார்க்கிறோம். 7 முத்திரைகள் அங்கே 6வது அதிகாரத்தில் 6 முத்திரைகளை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது.
கர்த்தருடைய பரிசுத்த மகிமை உண்டாவதாக. ஆம், முதலாவது முத்திரை உடைக்கப்படும்போது ஒரு வெள்ளை குதிரை காணப்பட்டது. அந்த வெள்ளை குதிரை அது மேல் இருக்கிற மனிதன் வில்லை பிடித்திருந்தான். கிரீடம் கொடுக்கப்பட்டிருந்தது. ஜெயிப்பவனாக அவன் காணப்பட்டான். கர்த்தருடைய பரிசுத்த மகிமை உண்டாகும். இரண்டாவது முத்திரை உடைக்கப்படும்போது நீ வந்து பார் என்று குரல் கேட்டது. சிவப்பான வேறொரு குதிரை அங்கிருந்து புறப்பட்டு மேல் இருந்தவர்களுக்கு பூமியில் ஒருவர் கொலை செய்யத்தக்க சமாதானத்தை பூமியிலிருந்து கெடுத்துப்படும்படியான அதிகாரம் கொடுக்கப்பட்டிருந்தது. பட்டயத்தோடு அவன் புறப்பட்டதை குறித்து பார்க்க. மூன்றாவது முத்திரை உடைத்த பொழுது நீ வந்து பார் என்று சொல்லும்போது ஒரு கருப்பு குதிரை அங்கே தன் கையிலே திராசை பிடித்து கொண்டிருந்த மனுஷனை மேலே இருந்தான். அந்த மனிதன் போகும்போது ஒரு பணத்துக்கு ஒரு படி கோதுமை என்றும் பணத்துக்கு 3 படி வார்கோதுமை என்றும் எண்ணெயும் திராட்சை ரசமும் சேதப்படுத்தாது என்றும் 4 ஜீவன் மத்தியிலே உண்டான சத்தம் உண்டாயிற்று. 4வது முத்திரை உடைத்த பொழுது மங்கிய நிறமுள்ள ஒரு குதிரை, அதன் மேல் ஏறிந்தவனுக்கு மரணம் என்று பெயர். பாதாளம் அவன் பின் சென்றது. பஞ்சம், ஒரே குழப்பம், துஷ்ட மிருகங்களும் பூமியின் கார்பங்களை கொலை செய்யும்படியான அதிகாரம் கொடுக்கப்பட்டிருந்தது. 5ஆம் முத்திரை உடைத்த பொழுது அங்கே பார்க்கும் பொழுது தேவ வசனத்தின் நிமித்தம் கொடுத்த சாட்சிகள் நிமித்தம் கொல்லப்பட்டவர்களுடைய ஆத்துமா பலிபீடத்தின் கீழே இருந்தது. அங்கே எப்பொழுது நீர் பழிவாங்காமல் இருப்பீ, எப்பொழுது வருவீர்னு சொல்லி ஒரு பெரிய சத்தம் கூப்பிட்டு கொண்டிருந்தார்கள். அவர் ஒருவருக்கும் வெள்ளை அங்கியல் கொடுக்கப்பட்டிருந்தது. அவர் தாமே இரத்த சாட்சியை மரித்தவர்கள். 6ஆம் முத்திரை உடைக்கும் பொழுது பூமி அதிர்ந்தது. சூரியன் கருப்பானது, சந்திரன் இரத்தம் போல் ஆனது. நட்சத்திரங்கள் எல்லாம் பூமியின் மேலிருந்து விழுந்தது. வானம் சுருட்டப்பட்ட புஸ்தகம் போல் ஆயிற்று. மலைகள் தீவுகள் யாவும் இடம் விட்டு அகன்று போயின. எல்லோரும் ஆண்டவர் அறியாத அனைவரும் கண்மணின் குகையிலும் ஒழித்து கொண்டு தேவ கோபாத்துக்கு மறைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்கிற சத்தம் கேட்டுக்கொண்டிருந்தது. இந்த வசனங்களெல்லாம் தியானிக்கும் பொழுது சர்வருடைய வருகை சமீபமாக இருக்கிறது என்று அறிவோம். அது வருகைக்கு நாம் ஆயத்தமாகவும் உன்னதரான தேவன் தாமே இந்த வசனங்களை தியானிக்க நம் ஒவ்வொருவரோடும் கர்த்தர் நம்மோடு இருந்து நமக்கு வேண்டிய பாதுகாப்பை கொடுத்து சமாதானத்தை கொடுத்து வேண்டிய சகல ஆசீர்வாதங்களை கட்டளையிட்டு நடத்துவாராக. பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன்.